ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். செம்ம சீன், சூப்பர் சீன் சொல்லலாங்க. மீனா என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு கார் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டி வர்றதா சொல்லிட்டு முத்துவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறாங்க. முத்து அதை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, எங்கே போக போகிற அப்படிங்கிறாங்க முத்து மீனாவை பார்த்து. இல்லைங்க, கோயிலுக்கு தான் போக போகிறேன், நீங்களும் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா சீதா அவங்க அம்மாலாம் இருக்காங்க. என்ன மீனா இவங்களாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சும்மா தாங்க அப்படிங்கல. அங்கே செல்வம் காரில் வந்து சல்லுன்னு இறங்குறாங்க. டே என்னடா செல்வம் இங்கே வர்ற அப்படிங்கிறாரு முத்து. அதுக்கப்புறம் டே இது உன் ஃப்ரெண்டு யாருக்கும் கார் வாங்குறதா சொன்னியே, அந்த கார் மாதிரி இருக்குது. ஆமாடா அந்த காரே தான் அப்படிங்கிறாங்க செல்வம். எங்கடா அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு முத்து கேட்குறாங்க. இங்கே தாண்டா இருக்காங்க அப்படின்னு செல்வம் அப்படியே சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் வராங்க. வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த கார் சாரியை கொடுத்து கொண்டு போய் மீனாட்ட கொடுக்குறாரு. மீனா அதை கை நீட்டி வாங்குறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, என்ன மீனா அவங்க செல்வம் ஃப்ரெண்டு விட்டு காரோ, அந்த சாவியை ஏன் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலே அவங்க மாமியார் வர்றாங்க இடையில. மீனா அம்மா தாங்க, மாப்பிள்ளை உங்களுக்கு தான் மீனா கார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே முத்து அதை கேட்ட உடனே மீனாவை போய் சொக்கி பார்க்குறாங்க. மீனாவை முத்து அப்படி காதல் பார்வையாக ரொமான்ஸாக பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் சூப்பர் சீன் போகுதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு கனிவு தெரியுதுங்க. மீனாவை பார்க்குறாரு பாருங்க முத்து. அதுக்கப்புறமா எல்லாரும் சரி சரி நீ ஒரு காரில் மீனாவை கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாடா மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க செல்வம். அதுக்கப்புறம் வா மீனான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு காரில் ஏறி உட்காடுறாங்க. அப்படியே அண்ணாமலை அப்பாவை எப்படி உயரத்தில் வச்சுருந்தாரோ அதே மாதிரி மீனாவையும் தூக்கி நெஞ்சில் சப்புன்னு வச்சிடுறாங்க. மீனா அப்படி பச்சக்குன்னு ஒட்டிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பொண்டாட்டியை ரசிக்கிறாரு. என் வாழ்க்கையில் நீ இல்லைன்னா எனக்கு இல்லை, யாருமே இல்லைங்கிற மாதிரி இப்போ ஆக்கிட்ட மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் ஏறி உட்காடுறாங்க. மீனா அப்படியே முத்து கையை பிடிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் அப்படி காதல் பருவ பார்த்துக்கிட்டு செம்ம சீனா வண்டியில் போயிட்டுருக்காங்க. அடுத்து என்ன, வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே விஜயா காரை பார்க்குறாங்க. அண்ணாமலையும் காரை பார்த்துட்டு ரவி ஸ்ருதி எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க. நடந்த விஷயங்களை அப்படியே மீனா சொல்லிடுறாங்க. கடனை வட்டிக்கு வாங்கி கார் வாங்கியிருக்கியா, வட்டி கட்டுவியா, காரை அடைப்பியா அப்படி இப்படின்னு விஜயா கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே அண்ணாமலை சும்மா இரு விஜயா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, மாமா எங்களை ஆசீர்வாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய கார் வாங்குவோம், நிறைய ஆர்டர் வரும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, அப்பா அப்போவும் நாங்கள் மட்டும்தான் விஜயா கார் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி அம்மா பேர் தான் வைப்போம் அப்படின்னு வம்பிழுக்கிறாங்க. அப்படியே ரோஹிணியை சுருக்குன்னு குத்தி காட்டுற மாதிரி. விஜயாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை, இப்படி ரோஹிணி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ரோஹிணியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.